கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில், கிறிஸ்துவ சமுதாயத்தில் சில போதகர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, தாங்கள் செய்கிற பாவத்திற்கு ஒரு சில வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். அந்த என்னென்ன வசனம்னு சொல்கிறேன். ரோமர் 7:14, நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். ஏன்னா நான் மாம்சத்தை தான் இருக்கிறேன். ஒரு சில போதகர்களே சொல்கிறது என்னென்னா, பிரசங்க வேலையில் பலிபடுத்த நின்றுக்கிட்டு, உங்களில் யார் நீதிமான், உங்களில் யார் பரிசுத்தவான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகத்தில் யாருமே பரிசுத்தமோ நீதிவானாவோ இருக்க முடியாது. எல்லோரும் பாவிகள் தான். எல்லோரும் பாவம் சரீரம் தான் வச்சுருக்குறோம். அதனால் யாரும் நீதிமானம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க. நான் பாவி தான்பா, நான் நீதிமான் நான் என்ன சொல்லலை, நான் பாவி தான் அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க எதுக்கு சபை வச்சுருக்குறாங்க, எதுக்கு சபை அப்படிங்கிற ஒரு ஐக்கியம் எதுக்கு, இந்த வசனம் வேத வசனம் எதுக்கு, கிறிஸ்து எதுக்கு, ரட்சிப்பு எதுக்கு, எனக்கு பாவம் நான் பாவி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எதுக்கு சபைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நமக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னாக்கா நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லுவாங்க. நிர்பந்தமான மனுஷன் நான் ரோமர் 7:24 பவுல் சொல்கிறது மாதிரியும் 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம். அதே மாதிரி பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அந்த வசனம், இந்த வசனங்கள்லாம் எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான அர்த்தங்கள் அந்த வசனத்துக்கு மேலும் சரி கீழேயும் சரி அதை வாசிக்காமல் இந்த மாதிரி வசனங்களை அவங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு தாங்கள் செய்கிற மீறுதல்களுக்கும் பாவங்களுக்கும் இந்த வசனங்களை அடிக்கோடிட்டு காட்டிக்கொள்கிறார்கள். நான் என்ன சொல்ல வரேன், பாவம் ஒரு விசுவாசியோ இல்லை ஊழியரையோ பாவம் அவர்களை சந்திக்கும். பாவம் அவங்க லைஃப்பில் வரும் தான், வராதுன்னு சொல்லலை. ஆனால் அந்த பாவத்தை மேற்கொள்ளுதல் எப்படி நம்ம மேற்கொள்கிறோமோ இல்லை அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளுதா, இதுதான் கேள்வி. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பாவம் நம்மளே மேற்கொள்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சப்போஸ் தங்களுடைய வாழ்க்கையில் லைஃப்பில் ஒரு தவறு இடறுதலுக்கு எதுவான ஒரு பாவம் வருதுனாக்கா அவங்க மாம்சம் அவங்களுடைய பாவ கிரியைகள் வெளிப்பட்டுருது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊழியருடைய லைஃப் என்னன்னா, ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வரும்பொழுது அவர் கோவப்பட்டுறாரு, தகாத வார்த்தையினால் பேசிடுறாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அவர், நான் கரெக்டாக தான் இருந்தேன், ஆனால் பிசாசு என்னை தூண்டிட்டான், அவன் மூலயமா என்ன தூண்டிட்டான். ஆமாம், பிசாசு சோதிக்கத்தான் வருவான், அவன் சோதனைக்காரன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அங்கே ரோல் என்ன, இந்த பாவம் வரும்பொழுது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், இது முக்கியம், இதுதானே முக்கியம். நான் அந்த பாவத்துக்கு அவனுக்கு உடந்தையாக இருந்து நான் கோவப்பட்டு அசிங்கமான வார்த்தைகளை பேசி திட்டி அந்த பாவத்திற்கு நான் விழுந்துட்டு இப்படிப்பட்ட நான் சொன்ன அந்த வசனங்கள் இருக்குங்க, நிர்பந்தமான மனுஷன், பாவ மனுஷன், நான் பாவி, இதை சொல்லி அப்படியே மழுப்பிடுறது. இதை சொல்கிறதுக்காக உங்களுக்கு ரட்சிப்பு, நீதி போதனைகள், கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுதல், பரலோக வாழ்க்கை, நித்திய ஜீவன், வேத வசனம், ஒப்புரவாகுதல், சபை ஐக்கியம், இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் இது சொல்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு இருக்குது? எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட்டு. ஒரு மனுஷன் அவனுடைய கடந்த காலத்தில் எப்படி இருந்தானோ
அப்படியே அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இருப்பான்னாக்கா எதுக்கு இங்கே வரணும்? கிறிஸ்துவை எதுக்கு ஏற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்துவ வாழ்க்கை எதுக்கு வாழணும்? நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லிக்கொள்ளணும். வேத வசனத்தை எதுக்கு வாசிக்கணும்? வேதத்தின்படி நடக்கணுன்ட்டு எதுக்கு அவன் வரணும்? சபைக்கு எதுக்கு வரணும்? எதுக்கு சபை போதகன் நீங்கள் எதுக்கு? அவன் மறுபடியும் பாவத்தில் தான் இருப்பான்னாக்கா எதுக்கு இதெல்லாம்? எனக்கு இந்த கேள்வி தான். இதை யோசிக்கும் பொழுது சில விஷயங்களை ஆவியானவர் கொடுத்தாரு, அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மனம் திரும்புதல். இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுனுடைய வீடியோ டைட்டில் என்னென்னா மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த வசனம். இப்போது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சைமல்டேனியஸாக ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு வேணும்னா மனம் திரும்பி ஆகணும். மனம் திரும்பாமல் நான் பழைய சுபாவத்தின்படியே தான் இருப்பேன்னுட்டு நான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியுமான்னா முடியாது. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் மனம் திரும்புதல்ன்ற வார்த்தையே, அந்த வார்த்தை எபிரேயர் 6:1 பார்த்தோம்னா செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்ன்ற வார்த்தை அது கூட ஒரு வினைத்தொகை வினைச்சொல் மாதிரி, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும். இப்போ நமக்குள்ள பழைய மனுஷன், செத்த கிரியைகள், பாவக்கிரியைகள், இவைகள் நீங்களாக்கும் மனம் திரும்புதல். அப்போ அதுக்குன்னே ஒரு டெஃபினேஷன் வந்தது. மனம் திரும்புதல்னா என்ன? நமக்குள்ள அந்த செத்த கிரியைகள் நீங்கணும். நீங்கி அதுதான் மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கான ஒரு உள்ள அர்த்தங்கள். இதெல்லாம் இந்த இந்த எபிரேயர் 6:1 லாஸ்ட்டாக ஒரு இதெல்லாம் அடிப்படையான மூல உபதேசங்கள். நம்ம இந்த உபதேசத்தையே நெக்லெக்ட், அதாவது அவாய்ட் பண்ணிடுறோம். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆனாலும் சரி, இல்லை உபதேசியாராக ஆனாலும் சரி, நான் எனக்குள்ளே பாவம் இருக்கும், நான் பாவ மனுஷன், நானும் பலவீனமான பாண்டம், இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் எதுக்கு நமக்கு ரட்சிப்பு? அப்போ உள்ளபடி பார்க்கணுன்னா மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்க முடியும். மனம் திரும்புதல், செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், அந்த வார்த்தை. சரி, மனம் திரும்புதல்னால் நம்ம ஒரு விஷயத்துலேருந்து திரும்பணும். மனம் திரும்பணுன்னாக்கா என்னென்ன அடிப்படையான ஒரு காரியங்கள் நடக்கும்? ஒரு மனுஷன் மனம் திரும்பணும். உலகத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு சுவிசேஷம் சொல்லப்படுது. இப்போ நான் மனம் திரும்பணுனாக்கா ஆக்சுவலி நான் என்ன பண்ணணும்? அதாவது எனக்குள்ளே என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு 3 தலைப்பு. அதுக்கு கீழே 3 தலைப்பு. அந்த 3 தலைப்பின் கீழே மனம் திரும்புவதற்கான அவசியம் என்ன? ஏன் நான் மனம் திரும்ப வேண்டும்? நான் மனம் திரும்பினாக்கா எனக்குள்ளே நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன? நான் மனம் திரும்பிட்டேன்னு நான் சொல்கிறேன்னாக்கா அதுக்கான அடையாளங்கள் என்ன? ஒரு 3 பாயிண்ட். சரி, மனம் திரும்புதல். அதுக்கு ஒரு 3 தலைப்பு சொன்னீங்களா? நான் மனம் திரும்பணுன்னா எனக்குள்ள ஒரு 3 காரியங்கள் நடந்திருக்கணும். என்னென்னா, நான் என்னை நானே தாழ்த்திருக்கணும். இப்போ நான் மனம் திரும்பணுன்னா என்னை நான் தாழ்த்திருக்கணும். எப்படி சொல்கிறேன்? எதுக்கு தாழ்த்தணும்? மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. உண்மையிலே அங்கே மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா அவர் தன்னைத்தானே தாழ்த்திருப்பார். ஏன்னா இப்போது சுவிசேஷம் என்ன சொல்லுது? நீ பாவின்னு சொல்லுது. அப்போது நான் முதல்ல என்னை நானே என்ன பண்ணணும்? அறிந்து கொள்வதற்கு அந்த சுவிசேஷம் என்ன தூண்டுது? நீ பாவின்னு சொல்லுது. அதை நான் ஏற்றுக்கணும். நான் ஏற்றுக்கணுன்னா எனக்குள்ளே பெருமை இருந்தாக்கா அதை நான் ஏற்றுக்க முடியாது. எப்படி நீ சொல்லலாம்? என்ன நான் பாவின்னு எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்கிறேன்? நான் யார் தெரியுமா அப்படின்னு வாக்குவாதத்துக்கு போயிடும். அப்போ அது மனம் திரும்பத்துக்கு ஏதோ அமையாது. என்ன சொல்கிறேன்? நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது என்னுடைய யதார்த்தமான லைஃப் இதுதான், என்னுடைய வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிறத நான் உணர்ந்து ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு என்னை நான் தாழ்த்தும் போது தான் அந்த இடத்துல மனம் திரும்ப முடியும். சரி, என்னை நான் தாழ்த்துறேன் அப்படின்னாக்கா அங்கே என்ன வேணும்? நான் என்னை விட்டு கொடுக்கணும், இல்லை நான் ஒப்பு கொடுக்கணும். நான் என்னை விட்டு கொடுக்குறதோ இல்லை ஒப்பு கொடுக்குறதோ இல்லைன்னா என்னை நான் தாழ்த்த முடியாது. எப்படி நான் என்னை தாழ்த்த முடியும்? ஒரு விஷயம் என்னை பற்றி சொல்கிறாங்க, அந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். முதல்ல அதை நான் எனக்குள்ளே பொருத்தி பார்த்து அந்த விஷயம் உண்மைதானாங்கிறத சீர்தூக்கி பார்த்து
நான் என்னை அந்த இடத்துல விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்காம, இல்லை நான் ஒப்பு கொடுக்காம, ஒத்துக்காம எனக்குள்ள தாழ்மையும் வராது. சரி, நான் எப்போ விட்டு கொடுக்குறனோ, இல்லை நான் என்னை எப்போ ஒப்பு கொடுக்குறனோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னுடைய சுயம், என்னுடைய ஈகோ, என்னுடைய பெருமைகள் இதெல்லாம் அடிபடும். என்னை வந்து அதாவது உலகத்திலேருந்து நான் வேறு பிரிக்கப்படும் அந்த படுகிற அந்த காலகட்டத்தில் என் கூட இருந்த சக மனிதர்கள், இல்லை என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குடும்பத்தாரே என்னை என்ன பண்ணுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க. இல்லை என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்யும் பொழுது அந்த பாவங்களை என்னோட இருந்த பாவம் செய்தவர்களும் என்னை என்ன பண்ணுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க. என்னடா நேற்றுலேருந்து நம்ம கூட தான் இருந்தால் இன்றைக்கி நம்ம திடீர்னு அப்ரூவ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, சொல்லிடுறாங்க. இது லைஃப்பில் நடக்கிறது தான். ஆனால் அது மாத்திரம் இல்லை, சில விஷயங்கள் பெரிய பெரிய பாவங்கள் நம்ம செஞ்சுருந்தாலும் அவங்க பார்க்கும் பொழுது இவன் இவ்வளோ மோசமான ஆள், இன்னமும் ஏசப்பான்னு போகிறான் அப்படின்ற மாதிரி ஏளனம் செய்வாங்க. அது இல்லாத நம்மளுடைய கேரக்டரை வந்து ரொம்ப மட்டம் தட்டி தாழ்த்தி பேசுவாங்க. அது உலக இயல்பு தான், உலக வழக்கு தான். அப்போது நான் என்ன பண்ணணும், என்ன சகித்து கொள்ளணும். புரியுதுங்களா? அப்போது நான் மனம் திரும்புவதற்கு ஒரு 3 க்ரைட்டீரியாஸ் என்னுடைய குணாதிசயங்களில் மாற வேண்டியது இருக்குது. நான் மனம் திரும்பணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா என்னை நான் தாழ்த்தணும். நான் எப்போ என்னை தாழ்த்த முடியும், என்னை நான் விட்டு கொடுக்கும்போது, என்னுடைய சுயத்தை விட்டு கொடுக்கும்போது, என்னுடைய பெருமை, என்னுடைய அகந்தை, என்னுடைய அந்த என்னுடைய உயர்வு இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து விட்டு கொடுக்கணும். அதை அப்படி பண்ணும்போது என்னுடைய குற்றத்தை நான் ஒப்புக்கொள்ளும் பொழுது வருகிற சில தூற்றுதலையும் நான் என்ன பண்ணணும், சகித்து கொள்ளணும். இந்த 3 விஷயங்களில் பைபிளில் படிக்கிறோம். ஏசப்பா வந்து இந்த 3 விஷயத்தையுமே அவர் வந்து கடந்து தான் வந்திருக்கிறார். அவர் வந்து சகித்து கொண்டார். எப்படி சகித்து கொண்டார்? கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை, அதாவது அவர் சிலுவைக்கு தம்மை ஒப்பு கொடுத்த பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். ஏன் அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுது. புரியுதுங்களா? அந்த சந்தோஷத்து நிமித்தம் சிலுவை அவர் என்ன பண்ணுறாரு, சகித்து. அதாவது எபிரேயர் 12:2 படிக்கிறோம். வாசிக்கிறேன். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ எதிர்வரும் பலனை நினைத்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷத்துக்காக அவமானங்களை எண்ணாமலும் சிலுவையை சகித்து, அவர் சிலுவையை சகித்தார். நாமளும் என்ன பண்ணணும், நம்ம பாவங்கள் நீங்கி மன்னிப்பு பெற மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நாமளும் சில விஷயங்களை சகித்து கொண்டே ஆக வேண்டும். அப்படி நம்ம சகித்து கொள்ள வேண்டுகிற அந்த மனப்பக்குவத்தில் வந்துட்டோம்னா நம்ம ஒப்பு கொடுக்க நம்ம தயங்க மாட்டோம், நம்ம விட்டு கொடுக்க நம்ம தயங்க மாட்டோம். இன்றைய காலகட்டத்தில் சில பேர் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக, ஏன்னா கிறிஸ்துவர்களுடைய பிள்ளைகள் என்பதற்காகவே அல்லது ஊழியர்களுடைய பிள்ளைகள் என்பதற்காகவே ஒரு நிர்பந்தத்தின் பேர், ஒரு கட்டாயத்தின் பேர், வேறு வழி இல்லைங்க அப்படிங்கிற பேரில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கலாம். அல்லது ஒரு இயலாமை அல்லது ஒரு வியாதியின் மூலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த வியாதி சுஸ்தம் அடைந்தது பிறகு அவருடைய உபதேசமோ அவருடைய சிலுவின் பற்றும் விசுவாசமோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு நல்லது கிடச்சிது, நல்லது நடந்தது, அதனால நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு காரணங்களுக்காக ரட்சிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. தப்பு இல்லை. அதே போல் தங்களுடைய விருப்பங்களுக்கு இணக்கமாக இருக்கிற, அதாவது ஒரு சிலர் வந்து அங்கே போனாக்கா உனக்கு வந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அல்லது கல்யாணம் பண்ணுறதுக்கு கிறிஸ்துவங்களாக மாறுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தேவைக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களும் உண்டு, இல்லைன்னு சொல்லலை.
இப்படிப்பட்டவங்க உண்மையிலேயே கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்றால் அதுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒருவர் இந்த உலகத்தில் தனக்கு எதிராய் நடக்கிற அவமானங்களையோ கேவலங்களையோ நிந்தைகளையோ, ஏன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றையும் தாண்டி தான் வந்திருக்காங்க. கிறிஸ்துவாக நின்னாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக அவங்க எல்லாவற்றையும் தாண்டி சகித்து கொண்டு தான் வந்தாங்க. அதுபோல் நம்மளும் என்ன பண்ணணும்னு சகிக்கணும். சரிங்களா? அப்போது இப்படிப்பட்ட மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டோம்னாக்கா நம்ம நாமே ஒப்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். நம்ம நாமே விட்டு கொடுக்கறதுன்றது ரொம்ப எளிதாக இருக்கும். கிறிஸ்து கூட பாருங்கள், ரோமர் 4:25 ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நமக்காகத்தான் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார். அதாவது ஒப்பு கொடுக்குதல் அல்லது விட்டு கொடுத்தலுக்கு அந்த 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 குணாதிசயம், அந்த ஒரு மனப்பான்மை வருவதற்கு முக்கியமாக கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நம்ம நாமே ஒப்பு கொடுக்கணும் அல்லது விட்டு கொடுக்கணுன்னாக்கா கீழ்ப்படிதல் இல்லாமல் இது செய்ய முடியாது. கீழ்ப்படியணும் அப்படின்னாக்கா விசுவாசிக்கணும். கிறிஸ்துவ பற்றும் உபதேசத்தை நம்ம விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கிறோம்னாக்கா அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னாக்கா கீழ்ப்படிதல் அப்படின்னாலே ஒப்பு கொடுத்தல் அல்லது விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு குணாதிசயத்திற்கு கீழே வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன், கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய பாவத்திற்காக தம்மை ஒப்பு கொடுக்குறார். ஓகேங்களா? அவர் எப்படி தம்மை பிதாவுக்கு அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தம்மை ஒப்பு கொடுத்தாரோ அப்படி போலவே நாம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கணும் அல்லது விட்டு கொடுக்கணும். நான் பாவி தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு விட்டு. சில பேர் தங்களுடைய பாஸ்ட் கடந்த காலத்தில் நடந்த பாவங்களை பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா, நான்லாம் எப்படிப்பட்டது இது தெரியுமா, அப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி இருந்தேன் தெரியுமா, ரவுடி தெரியுமா, அது தெரியுமா, இதை நீங்கள் உங்களுடைய பாவங்களை விட்டு கொடுத்து அதை அதுக்கு நீங்கள் அசிங்கப்படலை, அதை பெருமையாக பேசிக்கிறீங்க. அது பாவம், அதை நீங்கள் விட்டு கொடுக்கணும், இல்லை அதை ஒப்பு கொடுத்து அதுக்காக நீங்கள் மனம் திரும்பணும், மனம் வருந்தி மனம் திரும்பணும். ஆனால் சில பேர் அதை பெருமையாக பேசி இன்றைக்கும் பெருமையாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை நான் யார் தெரியுமா, நான் எப்படின்னு தெரியுமா கேட்டால் பாவிகளில் பிரதான பாவி பவுல் சொன்ன மாதிரி அவங்க சொல்லிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாவத்தை செய்வாங்க. கேட்டால் பாவிகள் பிரதான பாவி. நீ பாவிகள் பிரதான பாவியாக இருந்தார், மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். இப்படி இவங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உண்மையிலே இவங்க மனம் திரும்பிக்க மாட்டாங்க. தங்களை பெருமையாக பேசணும். பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறான்னு வசனம் வருது இல்லைங்களா? பெருமை இருந்தாக்கா கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிதல் இல்லைன்னா மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்பினா பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. இந்த விஷயங்களை இவங்க புரிஞ்சிக்கவும் முடியாது. ஏன்னா சத்தியத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இவங்களுக்குள்ள பரிசுத்தாவியாக இருந்தாருன்னா இந்த வசனத்தை சத்தியத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஆனால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. எப்படி? தன்னுடைய இருதயத்தை தாங்களே வஞ்சித்து கொள்கிறார்கள். எப்படி வஞ்சித்து கொள்கிறார்கள்? நான் ரிச்சுவல் காரியங்கள் நிறைய செய்கிறேன். ஸ்பிரிச்சுவல் இல்லை, ரிச்சுவல். நான் காலையில் எழுந்திருப்பேன், அதிகாலையில் எழுந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஏழை எளியவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு செய்வேன், இன்னும் நிறைய காரியங்கள் செய்கிறேன். வாரம் தவறாமல் கோயிலுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன். நான் தான் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, என்னுடைய காணிக்கை ஃபஸ்ட்டு தருவேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வசனத்தின்படி தங்களை கீழ்ப்படுத்தி கொள்ள மாட்டார். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கன்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்கிறார். ஆனால் இவங்களால் செய்ய முடியாது. ஏன்னா தன்னை தாழ்த்தவும் மாட்டாங்க. இவங்க தன்னை ஒப்பு கொடுத்தல் அல்லது விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க.
இந்த சமுதாயத்தில் இதனால் ஏற்படுகிற அவல நிலையில் சகித்து கொள்ளவும் மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க எப்படி மனம் திரும்பியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போது மனம் திரும்புதல் அப்படின்னாக்கா 3 குணாதிசயங்கள் நமக்குள் இருக்கணும். இருந்தால் மனம் திரும்ப முடியும். நம்ம முன்னாடி பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், சரிங்களா? இப்போது தேவனுடைய நீதிக்கு அடிமைகளாக இருக்கும். பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கும் பொழுது நாம் பாவ கிரியைகளை பிறப்பித்தோம். நம்முடைய அவயவங்கள் பாவ கிரியைகள் வெளிப்பட்டன, அவயவங்கள் மூலமாக வெளிப்பட்டன. ஆனால் இப்போ நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நீதியை வெளிப்படுத்தணும் இல்லைங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? நான் பாவியான மனுஷன், என் தாய் பாவத்துக்கு கற்பம் தரித்தாள். அவங்க தங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க மனதில்லாதவர்கள். இன்னும் அவங்க பாவத்திற்கு அடிமைகளாக இருந்து தங்களுடைய மாம்சத்தின் மூலம் பாவங்களையே வெளிப்படுத்துவார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லிட்டு பாவங்களை, பாவக்கிரியைகளை தங்கள் மாம்சத்தில் வெளிப்படுத்துவாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? நானும் பாவியான மனுஷன், பலவீனமான பாண்டம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? தெளிவாக கேள்வி இருக்குதுங்களா? அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சால் மரணம் தெரியும். நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும், இப்போ இதை இன்னும் சுலபமாக சொல்லலாம். கீழ்ப்படியாமையினாலே செய்த பாவம் அது மரணத்துக்கு நம்மை அடிக்கோடிட்டு கொண்டு செல்லும். கீழ்ப்படிந்து நீதிக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தால் நம்ம ஜீவனுக்கு ஏதுவான பாதைக்கு நம்மை கொண்டு செல்லும். நம்ம எதுக்கு அடிமைகளாக இருக்கும்? அதுதான் கேள்வி. நான் நீதிமான், நான் பாவமே எனக்கு இல்லை, நான் பாவமே செய்யலை, நான் பரிசுத்தவான் அப்படின்னு நாமே என்ன சொல்லக்கூடாது? வஞ்சித்து நம்ம என்ன சொல்கிறதுன்னா, நாம் செய்கிற கிரியைகள் தான் அவற்றை வெளிப்படுத்தும். நம்ம நீதிமானா இல்லை பாவியான். நாம் சொல்கிறது நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் கிறிஸ்துவன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறது வார்த்தை வேணாலும் நீதிமான் பரிசுத்தவான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேச்சு இருக்கும். ஆனால் செயல் வடிவம் எப்படி நம்ம வெளிப்படுத்துது, அதுதான் முக்கியமாக. நான் இதை படிக்கிறது அதுதான். நம்ம எதுக்கு அடிமைகளாக இருக்கிறோமோ அதைத்தான் நம்ம வெளிப்படுத்துவோம். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நீங்கள் நீதிக்கு அடிமைகளாக இருந்தால் நீதி காரியங்களை வெளிப்படுத்துவீர்கள், பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தால் பாவக்காரிய கிரியைகளை வெளிப்படுத்துவீங்க. எதுக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள்? அதுதான் கேள்விங்க. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்குள்ள அந்த நீதியோ பரிசுத்தமோ இல்லை அப்படின்னா நான் பொய்யனாக இருக்கிறேன், சரிங்களா? அப்போது ஒரு ஊழியக்காரனும் சரி, ஒரு விசுவாசியும் சரி, எங்கள் பிரதர் பரிசுத்தமான வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படி பேசுகிறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எதற்கு உங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை உங்களை நீங்களே நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் தான் சொல்லுதா? அதில் 19, உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். எதுக்கு ஒப்பு கொடுக்க சொல்றாரு? நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இந்த வசனம் தெளிவாக இருக்குது. நம்ம மறுபடியும் நம்ம எதுக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே வச்சுக்கணும். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு
தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். நம்மளை எதற்காக அடிமைகளாய் ஒப்பு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம நிதானித்தறியணும். அவர் எபேசியர் 5:2 எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்படி நம்ம பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, இவங்க என்ன பண்ணுறாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு சொல்லுவாங்க, அப்படியே ஆரவாரம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷையில் பேசுவாங்க, பாடல்கள் துதி நிறைய டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் தங்களுடைய கிரியைகள்னாலே அவர்கள் அசூசியான செயல்கள் செய்வாங்க. அந்த 2 மணி நேரம் சர்ச்சில் சில ரிச்சுவல் காரியங்கள், அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க, அதை ரிச்சுவல் சடங்காச்சாரங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய லைஃப் அன்றாட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை வெளிப்படுத்த முடியாது. சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, இந்த சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் அவர் ஒப்பு கொடுத்துன்னு வசனம் வருது இல்லையா? அவர் ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் அப்படி இருந்தாரா? இல்லையே. அவர் வாழ்ந்த காலம், அவர் பிறந்ததுலேருந்து அவர் வாழ்ந்த காலம், அவர் மரிக்கும் வரை தம்மை முழுசுமாக பிதாவினுடைய சித்தத்தின்படியே தான் ஒப்பு கொடுத்தார். சுகந்த காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம்? கேள்வி தானே. இருக்க முடியாது பிரதர், அதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? அப்படிலாம் இருக்க முடியாது. யாரால் இருக்க முடியும் அப்படிலாம்? அப்படி சொல்கிறவங்க கிறிஸ்து அவர் மனுஷனாகவே வந்தார். அவருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் பாவங்களும் எல்லாமே இருந்தது தான். சரி, அவர் கூட விடுங்க, பரவாயில்ல. 12 அப்போஸ்தலர்கள் இவங்க என்ன, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா இவங்க வானத்திலேருந்து குதித்தவங்களா, இல்லை தேவதூதர்களா, இல்லை ஆவியானவர் மூலமாக டமால்னு அப்படியே உண்டாயிட்டாங்களா? இல்லையே. நம்மை போல் பாடுள்ள மனுஷர்கள் தானே அவங்களும். நீங்கள் அதெல்லாம் இருக்க முடியாது பிரதர்னு சொல்கிறீங்கன்னாக்கா, அப்போ இவங்க எப்படி இருந்தாங்க? இந்த வசனங்கள்லாம் எப்படி ஆவியானவர் மூலம் அவங்க மூலம் வந்தது? அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கிறோம், எப்படி அவங்க இருந்தாங்க. இப்போது நீங்கள் மாயமாலக்காரர்கள் தானே, நீங்கள் மாயம் பண்ணுறீங்க தானே. இருக்க முடியும், ஆனால் உங்களால் முடியல. உங்களால் முடியாததுனால யாராலையும் முடியாதுங்கிறது. நான் வேதனையோடு தான் அந்த பதிவிடுறேன். ரோமர் 12:1 பாருங்கள், புத்தி உள்ள ஆராதனை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, நமக்கு இந்த வசனங்கள் புரிய மாட்டேங்குது. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலினா என்ன? நம்ம உயிரோடு தான் இருப்போம், ஆனால் நமக்கு மூலியமாக வெளிப்படுகிற காரியங்கள், நான் அல்ல எனக்குள் கிறிஸ்துவே வெளிப்படுகிறார் அப்படிங்கிற அந்த வசனங்கள், இனி என்னுடைய இஷ்டத்துக்கு அல்ல, நான் என்னுடைய சுயம் அல்ல, கிறிஸ்துவே வெளிப்படுகிறார். இதுதான் லிட்ரலாக. என்னுடைய சுயத்தை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அதாவது நான்
பவுலோட இடத்துல சொல்கிறாரு, நான் வந்து இந்த சரீரம் வந்து மரணத்துக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் ஜீவனுள்ள அந்த கிறிஸ்துவை பெற்று வைத்தது போல் இப்போ நான் உயிரோடு இருக்க நடமாடி கொண்டிருக்கிற இந்த சரீரத்தில் அவருடைய கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன்றார். அப்படின்னு என்னென்னா, என் இஷ்டம் கிடையாது, என் இஷ்டம், நான் இப்படி ஒன்றா இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீதியாக நடக்க முடியாது, பரிசுத்தமாக இருக்க முடியாது, ஏதாவது டெம்ப்டேட் வந்தால் நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிடுவேன், யாராவது என்னை ட்ரிகர் பண்ணால் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவேன். யார் பரிசுத்தமாக இருக்க முடியும், யார் நீதியாக நடக்க முடியும், பைபிளில் சொல்கிறதெல்லாம் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி சொல்கிறவங்க மனம் திரும்பிக்க முடியாது. மனம் திரும்புதல்ங்கிற அந்த வசனம், அந்த வார்த்தைக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனம் திரும்புதலும் ரத்தம் சிந்துதலும் ரெண்டும் ஒரு சேர அந்த வார்த்தைகள் வந்து ஒரு கோட்டால் நிற்கும். நம்ம மனம் திரும்புதும் ரத்தம் சிந்துதலும் ஒன்றுன்ற மாதிரி வருது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நான் மனம் திரும்புதலும் ரத்தம் சிந்துவதற்கு ஈடாக இருக்குது. ஏன்னா எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார். அப்போது பாவம் மன்னிக்கப்பட்ட ரசிக்கப்பட்ட நான் வந்து அந்நிய பாஷை பேசுகிறேன், அதில் பண்ணுறேன், இது பண்ணுறேன், நான் காணி கொடுக்குறேன், சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுறேன், காலையிலே நான் தான் பெஸ்ட்டு, நான் கொடுக்குறதுலாம் பெஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம ரிச்சுவலாக நடந்துக்கிட்டு ஆனால் ஸ்பிரிச்சுவலை விட்டுறோம். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா இல்லையாங்கிறத இந்த 3 விஷயங்கள் வந்து வெளிப்படுத்துகிறோம். தன்னை தாழ்த்துகிறவன், பெருமை உள்ளவன் தாழ்த்த மாட்டான், பெருமை உள்ளவன் ரசிக்கப்படவே முடியாது. ஒப்பு கொடுக்குறவன் விட்டு கீழ்ப்படுகிறவன் தான் ஒப்பு கொடுப்பான், விட்டு கொடுப்பான். கீழ்ப்படியாதவன் எப்படி கொடுக்க முடியும்? இந்த உலக காரியங்களில் எனக்கு எதிரடையாக நடக்கிற, இல்லை எனக்கு விரோதமாய் அல்லது என்னை தாழ்த்துகிற சில விஷயங்கள், சில வார்த்தைகள், சில எதிர்மறையான காரியங்களுக்கு நான் வந்து சகித்து கொள்ளணும். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வராது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி உங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறீங்க? தன்னை தாழ்த்துகிறவன் பெரியவனாக இருப்பான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு 18:4 அதே மாதிரி மத்தேயு 23:12, லூக்கா 14:11. தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். லூக்கா 18:14 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தவன் சர்ச்சுக்கிட்ட போயிட்டு வேண்டுவான், இன்னொருத்தவன் வாசல் வந்து வேண்டுவான். அவன் நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், நான் இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன்னு சொல்லுவான். இன்னொருத்தன் வெளில வந்து நான் உங்களை ஏறெடுக்க கூட பார்க்க கூட தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துவான். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அவன் அல்ல இவனேன்னு சொல்லுவார். உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். அப்போ அங்கே நம்ம என்ன மூல கருத்து என்ன? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படவே மாட்டாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல வருது இல்லைங்களா? சிலர் என்ன பண்ணுறாங்க, பிரதர் நீங்கள் வந்து அந்நிய பாஷை பற்றி தப்பாக சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் ஆவியானுக்கு எதிர்த்தாக பேசுகிறீங்க, ஆவியானுக்கு விரோதமாக பேசுகிறீங்க, இந்த பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறத கனிகளை கொண்டு தான் அடையாளம் காண கொள்ள முடியுமே இல்லை, வரங்களை வச்சு இல்லை. வரங்கள் பெற்றவர்கள் கிறிஸ்துவ நடத்தில் வராங்க, நாங்கள் உங்கள் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம்னு சொல்கிறாங்க, தெரியும். அப்போ அவர் என்ன சொல்கிற, கனிகள்னால்தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவரை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். சும்மா மாய்மாலம் பண்ணுறவங்க மாதிரி இல்லை. சர்ச்சில் வந்து அப்படியே அந்த பீட்டை ஏற்றி பாடுங்க, எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், எல்லாம் அந்நிய பாஷையில் பேசுங்க, இவங்களே தூண்டி விடுறது. அதாவது சைக்கலாஜிக்கலி வந்து இவங்க வந்து அந்த மனநிலையில் வந்து அவங்க வந்து தூண்டி விட்டுகிட்டே இருப்பாங்க. ஒத்திசைவு இதை வந்து அவங்கள தூண்டி விட்டு அவங்கள கிளர்ந்து எழச் செய்து அவர்களுடைய சரீரத்தில் ஒரு விதமான வேதியியல் மாற்றங்கள் அந்த வைப்ரேஷனுக்கு அவங்கள வந்து செட் பண்ணி
அவங்கள கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறது. அந்த பீட்டு குறையும் போது அவங்களுடைய ஆவியும் குறைஞ்சிரும், அந்நிய பாஷை குறைஞ்சிரும். ஆனால் நல்லா யோசித்து வச்சுங்க, நமக்குள்ள பாவம் இருந்தால் அதை வெளிப்படுத்துவதற்கு ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், அவரை மட்டுப்படுத்திட்டு எனக்குள்ள பாவம் இல்லை, நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், வாரம் சர்ச்சைக்கு போயிடுறேன், காணிக்கை கொடுக்குறேன், நான் நீதிமான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் ஒரு ரிச்சுவல், இந்த ரிச்சுவலில் நான் கரெக்டாக இருக்கிறேன், எல்லா கடமைகளும் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாமே வஞ்சித்து கொள்கிறோம். ஆனால் பாவங்கள் வரும்போது அதுக்கு நாங்கள் விழுந்துடுறோம். வீட்டில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், வெளியில் வேலை காலத்தில் எப்படி நடந்துக்கிறோம், நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்குது, பேச்சு எப்படி இருக்குது, சிந்தனை எப்படி இருக்குது, நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்தோன்னா சீரோ. ஆனால் நம்ம நாமே வஞ்சிச்சுக்குவோம். எப்படி சொல்கிறோம், எப்படி வஞ்சிக்குவோம், நீ தான் அந்நிய பாஷை பேசுகிறிய, நீ தான் பைபிள் படிக்கிறிய, நீ தான் காலைல 5 மணிக்கெலாம் எழுந்து 1 மணி நேரம் ஆண்டவர் சமயத்தில் இருக்கியே, நீ தான் காணிக்கைலாம் கொடுத்துட்றிய அப்படின்னு நம்ம சிந்தை என்ன பண்ணுது, இருதயத்துக்கிட்ட போய் சொல்லுது. சொல்கிற உடனே அந்த இருதயம் ஆமாம் நான் நீதிமான் தான், ஆமாம் நான் பரிசுத்தவன் தான். ஆனால் கனிகளோ ஒன்றுமே இல்லை, நம்ம நாமே வஞ்சித்து கொள்கிறோம். யாக்கோபில் வருது. சரி, ரைட். தன்னை தாழ்த்தணுங்க, ஒப்பு கொடுக்கணும், இல்லை விட்டு கொடுக்கணும். சில எதிர்மறையான காரியங்களுக்கு நம்ம சகித்து தான் போகணும். இப்போ இந்த காரியங்கள்லாம் இருந்தால் தான் மனம் திரும்பவே முடியும். சரிங்க, மனம் திரும்ப நான் என்ன பண்ணணுங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. மனம் திரும்ப நான் என்ன பண்ணணும், நான் ஏன் மனம் திரும்பணும், முதல்ல மனம் திரும்பணும், என்ன மனம் திரும்பணுன்றேன், நான் எதுக்கு மனம் திரும்பணும் அப்படின்னு சில கேள்வி கேட்பீங்க. நமக்கு பாவங்கள் நிவர்த்தி செய்யணும்னா மனம் திரும்பி ஆகணும். அப்போஸ்தலர் 3:20 பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பணும். யோவான் சாணனே அதான் சொல்கிறார், பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் அவர் கொடுக்குறாரு. பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கிறிஸ்து கொடுக்குறாரு. ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் தான் இவர் தண்ணியில் மூழ்கி எடுக்கிறார். ஏன்னா அடுத்தது பாவம் மன்னிக்கப்படணும் இல்லைங்களா கிறிஸ்து மூலமா. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை உயிர்த்து நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவின் அண்டை போய் உங்கள் பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்தானம் எடுங்க. பாவ மன்னிப்பு என்று மன்னிப்பு கேளுங்க. அப்போ மனம் திரும்புதல், அதுக்கு முன்னாடி மனம் திரும்புதல். மார்க் இப்போ 1:4, லூக்கா 3:6 படிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா கட்டாயம் மனம் திரும்பியே ஆகணும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா இது தேவ கட்டளையாகவே இருக்குது. மனம் திரும்பி ஆகவே வேண்டும், மனம் திரும்பி ஆகவே வேண்டும். இது தேவ கட்டளை. எங்கே படிக்கிறோம், அப்போஸ்தலர் 17:30 பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக நாம் மனம் திரும்பி ஆகணும். அப்போஸ்தலர் 3:20 நான் கெட்டு போகாமல் இருக்கணும்னாக்கா மனம் திரும்பியே ஆகணும். லூக்கா 13:3 சுவிசேஷத்தை விசுவாசிக்க மனம் திரும்பணும். முக்கியமாக இதுதான். நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லினா அதுக்கு அடையாளம் சுவிசேஷத்தை நீ விசுவாசிக்கலை. அதை இப்படி சொல்லலாம், சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுக்காக நான் மனம் திரும்பி ஆக வேண்டும். நான் மனம் திரும்பினா சுவிசேஷத்தை விசுவாசிக்க மாட்டேன். நான் சுவிசேஷத்தை விசுவாசிக்கலன்னா மனம் திரும்பலை. மலை பிரசங்கத்தில் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் வருது இல்லைங்களா, எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தம் உங்களை நிந்திப்பார்கள். இப்போ நம்ம இந்த மலை பிரசங்கத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம
அட போங்க இதெல்லாம் எங்கங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் உண்மையாகவே மனம் திரும்பிட்டாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படினோம். சுவிசேஷம், அதாவது சிலுவை பற்றும் உபதேசம் தான் சுவிசேஷம், கிறிஸ்துவோட சிலுவை உபதேசம். அந்த அடிமடியிலேயே கை வைக்கிறக்கூடிய அந்த அளவுக்கு இந்த மனம் திரும்புதல் இருக்குது. ஏன்னா அதுதான் அடிப்படை வசனம். நான் கிறிஸ்துவே நம்பலை, கிறிஸ்து அவர்லாம் என்ன அதெல்லாம் எப்படிங்க நம்ப முடியும் அப்படின்றவன் அவர் சொன்ன வசனங்களை எப்படி நம்ம கீழ்ப்படிய முடியும்? சொல்கிறது பார்த்தீங்களா? அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், பிதாவினாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அதுபோல் நானும் என் பாவங்களுக்கு மரித்து பிதாவினாலே உயிர்த்தெழுந்த போல் நானும் என்னுடைய பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழு. அது இந்த 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 அடிப்படையான வசனங்களை நான் விசுவாசிக்கணுன்னாக்கா நான் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும்? மனம் திரும்பிக்கணும். சுவிசேஷத்தை விசுவாசிக்க நான் மனம் திரும்பி ஆக வேண்டும். மார்க்கு 1:14-15. சரி, மனம் திரும்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? நான் ஏன் மனம் திரும்பணுங்கிறத நான் ஒரு சில விஷயம் வசனங்கள் மூலம் சொன்னேன். இது கொஞ்சம் தான், இது இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தது மனம் திரும்ப நான் என்ன செய்யணும்? சில பேர் பிரதர் ரட்சிக்கப்படுறதுலாம் அதெல்லாம் ஆண்டவருடைய கருத்தில் இருக்குது, அவருடைய கிரி, அவர் மனசு வச்சா தான் பிரதர் ரட்சிக்கப்பட முடியும் சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ரட்சிக்கப்படுவதுக்கான வழி அவர் காலத்தில் இருக்குது, வழி வாய்ப்பு அவர் காலத்தில் இருக்குது. ஆனால் நீ ரட்சிக்கப்படுவதும் படாது போவதும் உன் கையில் இருக்குது. எப்படி சொல்கிறேன்? விருப்பம் தேவை. வெளிப்படுத்தல் 3:21 எத்தனையோ வாட்டி வாய்ப்பு கொடுக்குறாரு அவளுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுறா, அவளுடைய வேசித்தனத்திலேருந்து மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் இருக்கா. அதே போல் ரோமர் 1:28 இந்த வசனம் நல்லாயிருக்கும். ரோமர் 1:28. ரோமர் 1:28 நான் படிக்கிறேன். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அதாவது சிந்தை மனதில் நான் சிந்தை சேஞ்ச் ஆகணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க?